Next one topic is initiation and conduction of heartbeat. So heartbeat எங்கே இனிட்டேட் ஆகுது ப்ளஸ் எப்படி கண்டக்ஷன் ஆகுது அப்படின்றது தான். ஹியூமன் ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஹார்ட்பீட் நேச்சர் இருக்கும் அப்படின்னா மயோஜெனிக்கு. ஸோ ஹார்ட்பீட்லேயே 2 டைப்ஸ் பார்த்தோம். நியூரோஜெனிக் ஹார்ட்பீட்னா என்ன, மயோஜெனிக்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஹியூமன் பீயிங்கில் பார்த்தோன்னா மயோஜெனிக் ஹார்ட்பீட் தான். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா contraction initiated by specialized portion of the heart muscles, the sinoatrial node which is situated in the wall of the right atrium near the opening of the superior vena cava. ரைட் ஏட்ரியத்தில் தான் என்ன இருக்கும்னா சுப்பீரியர் வீனக்காவா இருக்கும். அந்த சுப்பீரியர் வீனக்காவாவுக்கு நியரில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா அந்த சைனோ ஏட்ரியல் நோடு. அந்த சைனோ ஏட்ரியல் நோடு தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் மசில்ஸில் கண்ட்ராக்ஷனை நமக்கு என்ன பண்ணுன்னா இனிட்டேட் பண்ணும். சரிங்களா? ஸோ சைனோ ஏட்ரியல் நோடு தான் கண்ட்ராக்ஷனை இனிட்டேட் பண்ணும் ஹார்ட் மசில்ஸில். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ரைட்டு ஏட்ரியத்தில் சுப்பீரியர் வீனக்காவா இருக்குது. அந்த சுப்பீரியர் வீனக்காவாவுக்கு நியர்பையில் இருக்கிறது தான் சைனோ ஏட்ரியல் நோடு. சைனோ ஏட்ரியல் நோடுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சைனோ ஏட்ரியல் நோடு எப்படி இருக்குன்னா டாப்பில் ப்ராடராகவும் பிலோவில் டேப்பரிங்னா குறுகிய மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் தின் ஃபைபர்ஸ்னால மேடப் ஆகிருக்கும். அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு திருப்பி நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சொல்லும் போது கவனிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் சைனோ ஏட்ரியல் நோடு அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கராக செயல்படக்கூடியதாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா கேப்பபிள் ஆஃப் இனிட்டேட்டிங் இம்பல்ஸ்னால் தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஹார்ட் மசில்ஸில் கண்ட்ராக்ட் நடக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடு. அந்த இம்பல்ஸு ஃப்ரம் த எங்கேருந்து இம்பல்ஸு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடில் இருந்து அதிலிருந்து இம்பல்ஸை என்ன பண்ணுன்னா ஸ்ப்ரெட் பண்ணும். எப்படி அப்படின்னா வேவ் மாதிரி கண்ட்ராக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா ரைட் அண்டு லெஃப்ட் ஏட்ரியல் வாலுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இம்பல்ஸை கண்ட்ராக்ஷன் பண்ணி வேவ் மாதிரி மூவ் பண்ணும் ரைட்டு லெஃப்ட் ஏட்ரியல் வாலுக்கு. அப்படி மூவ் பண்ணும்போது ரைட்டு ஏட்ரியல் வாலை வந்து என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா துரோவா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் இன்டு த வென்ட்ரிக்கல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் அப்படின்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த வால்வு வழியாக எதுக்குள்ளே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல்ஸ்க்கு பிளட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். இந்த வேவ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஃப்ரம் எஸ்ஏ நோட் ரீச் த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ட்ராக்ஷன் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுக்கு ரீச் ஆகும். விச் ஸ்டிமுலேட் த எமிட்டான் இம்பல்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஸ்ப்ரெடிங் டு த வென்ட்ரிகுலார் மசில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அதோட இம்பல்ஸு கண்ட்ராக்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணும் வென்ட்ரிகுலார் மசில்ஸுக்கு. ஸோ அதுதான் என்ன அது எது வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில்ஸும் அண்ட் தென் இந்த புருக்கின்சி ஃபைபர்ஸும் கண்ட்ராக்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதன் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலாருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டு வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த இம்பல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும். ஸோ இதுதான் சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம இனிட்டேஷன் ஆஃப் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ஹியூமன் பீயிங்கில் என்ன நடக்குன்னா மயோஜெனிக் இன் நேச்சர் தான் நடக்கக்கூடியது. ஸோ மயோஜெனிக் அப்படிங்கிறது மாடிஃபைடு ஹார்ட் மசில்ஸ்னால இனிட்டேட் பண்ணுறது தான் மயோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைனோ ஏட்ரியல் நோடு அப்படிங்கிறது ரைட் ஏட்ரியத்தோட சுப்பீரியர் வீனக்காவாவுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைனோ ஏட்ரியல் நோடு. ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷனை இனிட்டேட் பண்ணும். ஹார்ட் மசில்ஸில் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு இனிட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ அது ப்ராடராக இருக்கும், டாப்பில் பிலோவில் டேப்பரிங்காக இருக்கும். அது தின் ஃபைபர்ஸ்னால மேடப்
ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். சைனோஏட்ரியல் நோடு அப்படிங்கிறது ஒரு பேஸ் மேக்கராக செயல்படும் ஹார்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன கேப்பபிள் இருக்குன்னா இம்பல்ஸை இனிட்டேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட் மசிலை கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அப்படி இம்பல்ஸை சைனோஏட்ரியத்திலிருந்து ஸ்ப்ரெட் பண்ணும், வேவ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும். வேவ் அப்படின்னாவே அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அலையாக அதோட கண்ட்ராக்ஷனை வந்து இம்பல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணக்கூடியது. அப்படி மூவ் பண்ணுறதுனால ரைட்டு லெஃப்ட் ஏட்ரியத்தோட வாலில் போய் பட்டு அது புஷ் பண்ணுறதுனால பிளட்டு வந்து உள்ளே போகும். ஸோ த்ரோ எதன் வழியாக அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்ஸ் மூலமாக உள்ளே போய் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல்ஸ்க்கு. The wave of contraction from SA node reach the atrioventricular node which is stimulate to emit an impulse of contraction, spreading of ventricular muscles, atrioventricular bundle and the Purkinje fibers. Okay va. And then next one is atrioventricular bundle was discovered by யார் டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ஸு. எப்போனா 1893. ஸோ இஸ் கால்டு தான் என்னன்னு சொல்லுவோன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்டில் அப்படின்னாவே கற்றைகள்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் அப்படின்றவர். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பல்ஸு. ஸோ வாட்ஸ் மீன் பை பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாடி துடிப்புன்னு சொல்லுவோம். எப்போ அந்த ஹார்ட் பீட்டு அந்த பல்ஸு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு எப்போ ஃபோர்ஸ் இன்டு த ஆர்ட்ரிஸ், எப்போ ஆர்ட்ரிஸ்குள்ளே பிளட்டு போகுதோ ஸோ அந்த டைமு வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The expansion of artery every time the blood is forced into it is called pulse. ஸோ எப்பயுமே பிளட்டு வந்து அந்த ஆர்ட்ரிஸ்குள்ளே போகும்போது அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா அந்த பல்ஸ் அப்படின்றது. ஸோ இட் கேன் பி ஃபெல்ட் பை பிளேசிங் த ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட ரிஸ்ட்டில் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வச்சு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு மினிட்ஸை செட் பண்ணிவிட்டு ஒரு மினிட்ஸ்க்கு இவ்வளோ டைம்ஸு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 90 இருக்கணும் மினிட்ஸுக்கு. ஓகேவா. ஸோ இது ஒரு 1 மார்க்கு இம்பார்ட்டன்ஸு தெரிஞ்சுக்கணும். ஸோ பல்ஸுங்கிறது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆக்டிவிட்டி செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச்சு ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டு அதில் டைமை செட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டாக இருக்கும்போது அவங்களோட பல்ஸ் ரேட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் அவங்க நடந்துட்டு வாக்கிங் போயிட்டோ ஓடிட்டோ இந்த மாதிரி விளையாண்டுட்டோ இந்த மாதிரி வரும்போது அவங்களோட பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு அதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அடுத்து இருக்கிறது கார்டியாக் சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்டியாக் சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்கிள்னால் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகினிங்க்கும் கம்ப்ளீஷனுக்கும் நடக்கக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். Sequence of events occurring from the beginning to the completion of one heartbeat is called cardiac cycle. ஒரு ஹார்ட் பீட்டு கம்ப்ளீட் ஆகிறது ஸ்டார்ட் பண்ணி முடிவு வரைக்கும் கம்ப்ளீட் ஆகக்கூடிய சைக்கிளுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் டியூரிங் கார்டியாக் சைக்கிள் போது பிளட்டு ஃப்ளோவாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சேம்பருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆனதுக்கப்புறம் ஈச் கார்டியாக் சைக்கிளும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 செகண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு, அதனால தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் பிகினிங் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்டு கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னாவே சுழற்சின்னு அர்த்தம். ஒரு ப்ராசஸ் நடந்து முடிக்கணும். அப்போ ஒரு ஹார்ட் பீட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹார்ட் பீட்டு முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய சைக்கிளுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கார்டியாக் சைக்கிள். அப்படி கார்டியாக் சைக்கிளும் போது பிளட்டு த்ரோவாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் சேம்பருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா ஈச் சைக்கிள் நடக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 0.8 செகண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னன்னா ஈவெண்ட்ஸ் டியூரிங் எ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள் இன்வால்வ்டு பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோலா இருந்துச்சுன்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ் 0.1 செகண்டில் முடியும். வென்ட்ரிகுலார் சிஸ்டோலா இருந்துச்சுன்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள் 0.3 செகண்ட்ஸு.
வென்ட்ரிகுலர் டயஸ்டோலாக இருந்துச்சுன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள் 0.4 செகண்ட். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்கிற ஒரு பை சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் சவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்கிறோம், ஹார்ட் சவுண்டு. ஸோ ஒரு ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ்ஸ் காஸ் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட்டுன்னு இருக்குன்னா அதில் நம்ம 3 வால்வ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ரைட் சைடு இருக்கிறது ட்ரைகஸ்பீடு வால்வு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பைகஸ்பீடு வால்வு ஆர் மிட்ரல் வால்வுன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் மிடில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன செமிலூனார் வால்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போதும் க்ளோஸ் ஆகும்போதும் வரக்கூடிய ஒரு ரிதமிக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சவுண்டு லப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது லாங்கர் டியூரேஷனு. இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் த ட்ரைகஸ்பீடு அண்ட் பைகஸ்பீடு வால்வும் ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலோட பிகினிங்கில் ட்ரைகஸ்பீடும் பைகஸ்பீடு வால்வும் க்ளோஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு தான் என்ன சவுண்டுனா லப்புன்ற சவுண்டு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சவுண்டுன்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டப் அப்படின்னு சொல்கிறோம். டப் அப்படிங்கிறது ஷார்ட்டர் டியூரேஷன் தான். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வு அட் த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அது பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ ட்ரைகஸ்பீடும் பைகஸ்பீடும் க்ளோஸ் ஆகும்போது வரக்கூடிய சவுண்டு தான் லப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டப் அப்படின்ற சவுண்டு எப்போ அப்படின்னா எது லாஸ்ட்டு செமிலூனார் வால்வோட எண்ட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய சவுண்டு தான் என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட் சவுண்டு டப்பு அப்படின்ற சவுண்டு. ஓகேவா? ஸோ இது வந்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் சவுண்டு அப்படின்னா லப்புன்ற சவுண்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் ஃபார்ம் ஆகிறது டப்புன்ற சவுண்டு. லப்புன்றது லாங் டியூரேஷன் இருக்கும், இது ஷார்ட் டியூரேஷன் இருக்கும். அது பைகஸ்பீடும் ட்ரைகஸ்பீடும் வால்வும் க்ளோஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது. இது செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் ஹார்ட் சவுண்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இனிட்டேஷன் ஆஃப் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு. ஸோ அடுத்து இருக்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கார்டியாக் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், ஹார்ட் சவுண்டுனால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.